நகரங்களில் உள்ளவங்கள பூரா நம்ம வந்து என்ன எஸ்ஐஆர் என்னன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க அன்றாடம் காட்சிகள் கிராமப்புறத்துல அங்கே அவங்க காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றாங்கன்னா அவனுக்கு நாளே கிடையாது. இந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். ஃபார்ம் கொடுக்கலன்னா அவன் நீக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3ல் 1 4ல் 2 இப்படியாக நீக்கும் பொழுது இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இந்த 97 லட்சம் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் மிக ஆபத்தானது. திமுகவுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு பிரபல்யம் இருக்குது, அதனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு தெரிந்தே திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிங்களா? இங்கே ஒரு பக்கத்தில் பெண்களுக்கான விடியல் பயணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பெண்கள் அதிக அளவுக்கு நீக்கப்பட்டிருக்கிறாங்க. மாஞ்சோலையில் 1857 தலித் மக்கள் அங்கே நீக்கப்பட்டிருக்கிறாங்க, முழுக்கவே நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல நான் இடம்பெறவில்லை என்றால் அவர்களின் நிலை எலெக்ஷனுக்கு பிறகு என்னவாக இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய எந்த திட்டங்களும் எனக்கு கிடைக்காது. இந்திய சிட்டின்னு சொன்னால் ஃப்ராடுன்னு சொல்லிடுவாங்க. எந்த இதுவும் உங்களுக்கு கிடையாது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? கேள்விக்குறி தான். பீகாரில் உள்ள வாக்காளர் பட்டியலை 13வது அதோட எக்ஸ்ட்ராக்டை கொடுத்துருக்காங்களே, இங்கே உள்ள புலம்பெயர்ந்து வந்திருக்காங்களே, அந்த மக்கள் எத்தனை லட்சம் பேரை ஃபார்ம் 6 கொடுத்து வாக்களிக்க வைக்கிறார்களோ என்று நமக்கு தெரியவில்லை. இவர்கள் மக்கள் செல்வாக்கு இருப்பதாக காண்பிக்க வேண்டும். அப்போ தேர்தலில் அடிக்கடி இவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி ஜெயித்து கொண்டே இருப்பது போன்ற நிலைமையை தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கு தெளிவாக நடந்துகிட்டு. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை ஒருங்கிணைத்த தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளரும் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தமிழக ஒருங்கிணைப்பாளருமான திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். ஐயா, எஸ்ஐஆர் இந்த சிறப்பு தீவிர திருத்தம், வாக்காளர் திருத்தம் என்பது நிறைவேறி அதை வந்து டிராஃப்ட் இன்னைக்கு நீங்கள் வெளியிட்டுட்டாங்க. இப்போது அதில் வந்து கிட்டத்தட்ட 97,37,000 வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். 67 லட்சம் பேர் பீகாரில் நீக்கப்பட்டதையே வந்து பெரிய ஒரு செய்தியாக அதிர்ந்து பேசிய தமிழ்நாட்டில் அதைவிட ஒரு மடங்கு அதிகமாக, ஒரு அரை மடங்கு அதிகமாக நீக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அப்படிங்கிறது. 6.5 கோடி பேரில் 5.5 கோடி பேர் தான் மிச்சம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவிற்கு இன்டென்சிவா ரொம்ப அதிகமாக நீக்கி இருக்காங்க. இந்த நிலைமையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? எப்படி நாம் புரிஞ்சுக்கணும்? அதாவது பீகாரில் முதல்ல வரும் பொழுது பீகாரில் வந்து பெரிய அளவிற்கு வந்து 65 லட்சம் பேரை நீக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீக்கியிருக்கிறது வந்து 15% மக்களை நீக்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் 15% மக்களை நீக்கியிருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால் வந்து 35.6%, 14.2 லட்சம் பேரை வந்து இங்கே சென்னையில் மட்டுமே நீக்கியிருக்காங்க. இன்றைக்கு உலக அளவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு நீக்கி இருக்கக்கூடிய இந்த 97 லட்சம் பேருக்கு இணையாக பல நாடுகள் இருக்குது. பல நாடுகளுடைய ஜனத்தொகையே 97 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்போ அந்த அளவிற்கு உள்ள ஒரு கூட்டத்தை வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இது சாதாரணமாக நடந்ததில்லை. இது ஒரு திட்டமிட்ட கதியில் நடந்திருக்குது. இப்போ இந்த ஆபத்தை வந்து இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. 97 லட்சம்ங்கும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளையில் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பலவீனம் இருக்குது. 5 லட்ச ரூபா 5 கோடி ரூபா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் புரிஞ்சிட முடியுது. 50 கோடி ரூபா 500 கோடி ரூபா 5 லட்சம் கோடி ரூபான்னு அதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. சைவராக போனாலும் எல்லாம் 5 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் புரியும். அது மாதிரி 97,000னாலும் 97 லட்சம்னாலும் நம்ம பெரிய அளவுக்கு இல்லை. 97 அப்படிங்கிறதுலேருந்து லட்சம்னா எவ்வளவு பெரியது, அப்படியா இவ்வளவு பெரிய மக்களை நீக்கியிருக்காங்க, வாக்காளர்கள் பெயர்களை நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால் இது அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இவர்கள். அதாவது நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கிட்டதுன்னா 3ல் 1, 35% சென்னையிலன்னா 3ல் 1 நீக்கிட்டாங்க. 3 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நீக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க சில நம்முடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, எங்கே இருந்தால் கொண்டு வந்து காமிங்க, அவங்க எல்லாரும் வந்து நீக்கப்பட்டவங்களை சொல்லி காமிங்கிறாங்க. இன்றைக்கு நான் ஊடகத்தில் வந்து அந்த விவாதங்களை பார்க்கும்போது இன்னும் சில சமூக ஊடகங்களில் பார்க்கும் பொழுது ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக அந்த நீக்கம் நடைபெற்றிருக்கு. 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்தில்
4 பேரும் போய் சப்மிட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆளுக்கு இல்லாமல் போகுது. ஒரு 7 பேர் உள்ள குடும்பத்தில் 2 பேருக்கு இல்லாமல் போகுது. எங்கேயோ ஒரு கிராமம் முழுக்க நீக்கலை, ஒரு ஊரை முழுக்க நீக்கலை, ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3ல் 1 4ல் 2 இப்படியாக நீக்கும் பொழுது இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இந்த 97 லட்சம் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் மிக ஆபத்தானது. ஏன்னா எல்லாரும் மற்றவங்க 3 பேரும் ஃபேமிலியில் எனக்கு வந்துட்டுங்கிறாங்க, ஆனால் உனக்கு ஒரு ஆளுக்கு இல்லைங்கிறாங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாக பார்க்குறோம் பாருங்கள். இப்போ ஏற்கனவே 14ஆம் தேதி யோகேந்திர யாதவ் வந்தாங்க. அவர் பேராசிரியர், அவர் தான் டெல்லியில் வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தினது, அவரும் பிரசாந்த் பூஷணும். அவர் சொல்லியிருக்கிறாரு, 2ஆம் கட்ட இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை முதல் கட்ட பீகாரை விட மிக மிக மோசமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த நீக்கப்பட்ட இந்த இவ்வளவு நீக்கிறது 2வது கட்டத்தில் 51 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க 12 மாநிலங்களில். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் வந்து 97 லட்சம்ங்கும் பொழுது இந்த 97 லட்சத்தை எங்கே நம்ம போய் பார்க்குறதுங்கிறத இன்றைக்கு ஹிந்து பத்திரிகையில் வந்து ஒரு விளக்கமாக ஒரு கட்டுரை வந்திருக்கு, ஒரு டேட்டா பாயிண்ட்டுங்கிறதுல. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதில் முக்கியமாக இன்றைக்கி இதற்கு எஸ்ஐஆரை ஆதரிக்கிறவர்களுக்காக நான் இதை சொல்லி ஆக வேண்டும். அதாவது அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 75,000 போலிங் ஸ்டேஷனில் வாக்குச்சாவடிகளில் போய் அந்த டேட்டாவை எடுத்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அவங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? எஸ்ஐஆரில் அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் இன் டெலிஷன். அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக உள்ள நீக்கல்கள் நடந்திருக்கு அப்படிங்க. அப்போ வழக்கமாக இப்படி நடக்கிறது இல்லை. அப்போ என்ன வழக்கத்துக்கு மாறாகன்னு சொன்னால், நீங்கள் 50 வயசுக்கு குறைய உள்ள இளையவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் பெர்சன்டேஜ் மரணமாயிருக்கிறாங்க. இது எங்கேயுமே நடக்கிறதான இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். 50 வயதுக்குள்ளவங்க இந்த பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பேர் ஆயிருக்காங்கன்னு சொன்னால் வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்திருக்கு. இளையவர்கள் அதுபோல் பெண்கள் அதிக அளவுக்கு நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த போட்டிருக்காங்க, ஆய்வில் போட்டிருக்காங்க. 35 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்டவர்களில் 75% பெண்கள். 100 பேர் நீக்கியிருக்காங்கன்னா 75% பெண்களை நீக்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கத்தில் பெண்களுக்கான விடியல் பயணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பெண்களை வந்து நீக்கப்பட்டதில் 75% பெண்களை வந்து குறி வச்சு நீக்கியிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுபோல் மாநிலம் முழுவதும் எவ்வளவு நீக்கம் சராசரியாக எவ்வளவு பேரை நீக்கியிருப்பாங்களோ அந்த அளவை விட 2 மடங்கு 8,613 வாக்குச்சாவடிகள் நீக்கியிருக்காங்க. அந்த வாக்குச்சாவடிகளில் டாப் 4 எங்கே இருக்குது தெரியுமா? அதுதான் இன்றைக்கு பெரிய வேடிக்கை. சென்னையில் இருக்குது. அப்நார்மலாக நீக்கினது பூராமே சென்னையில் அதிகப்படியாக நீக்கியிருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு நீக்கியிருக்காங்கன்னா, அதாவது திருவல்லிக்கேணியில் உள்ள சிஎஸ்ஐ மோகன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேப்பாக்கில் நீக்கியிருக்கிறாங்க. திருவல்லிக்கேணியை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அதாவது அதிகப்படியான மக்களை அங்கே நீக்கியிருக்கக்கூடிய இதை நம்ம பார்க்குறோம். மாநிலம் முழுதும் உள்ள பெர்சன்டேஜை விட இங்கே ஜாஸ்தி. அதுபோல் வாக்காளர்கள் இல்லை, வீட்டில் இல்லை, போனால் இல்லை அப்படின்னு நீக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அது எங்கன்னா மாநிலத்தில் சராசரியாக 37 பேரை நீக்கியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் சராசரியாக எல்லா போலிங்லையும் 37% நீக்கியிருக்காங்க. அதில் 6,139 வாக்குச்சாவடிகளில் 6,130 வாக்குச்சாவடிகளில் 2 மடங்கு ஆள் இல்லைன்னு நீக்கியிருக்காங்க. அந்த 2 மடங்கு ஆள் இல்லைன்னா வந்து ஒரு 74 பேரை வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் நீக்கியிருக்காங்கன்னா இது எல்லாமே சென்னையை சுற்றி உள்ளதாங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் இன்றைக்கு. அப்போ சென்னையை குறி வச்சு தாக்கப்பட்டது போல் இருக்குது. அதாவது எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் சொல்லணும், பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் செங்கல்பட்டில் 549 வாக்காளர்கள் இல்லைன்னு நீக்கியிருக்காங்க. அதே போல் செங்கல்பட்டில் என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பல்லாவரம் அங்கே செங்கல்பட்டு இதில் உள்ளதில் நீக்கியிருக்கிறாங்க. அதுபோல் 503 எலெக்டர்ஸு திருவள்ளூரில் நீக்கியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னும் செங்கல்பட்டு
காஞ்சிபுரம் இப்படியாக இவங்க நீக்கியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சுற்றி மிக மிக அதிகமாக அளவிற்கு வாக்காளர்களை நீக்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்த அளவிற்கு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அங்கங்கே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அப்போ இது உண்மையிலேயே இதனுடைய விஸ்தாரம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் மிக பூதாகரமாக இருக்கக்கூடியது. இது சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. நம்ம சாம்பிளிங்னா அதாவது என்ன சொல்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து கருத்து கணிப்புங்கிற மாதிரி இதை எடுத்திருக்கிறதுல இந்த அளவிற்கு சென்னையை சுற்றி எடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த நீக்கம் வந்து பரந்துபட்ட அளவில் பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஈக்குவலாக இணையாக சில நாடுகளே, ஐரோப்பில் உள்ள நாடுகளே சென்னைக்கு 14 லட்சம் பேர் வந்து எவ்வளோ லட்சம் பேர் நம்ம நீக்கியிருக்கோம், 14 லட்சம் பேர் ஆமாம் நீக்கியிருக்கோம்னு சொல்கிறோமே. இந்த 14 லட்சம் பேர் வந்து இணையான நாடுகளே இருக்குது. அப்போது நீங்கள் இந்த தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 97 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த 97 லட்சம் பேரை வந்து நீங்கள் வேற ஒரு வார்த்தையில் நான் சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். 97 லட்சம் பேரையும் திடீர்னு ஒரு கடலில் ஒரு தீவில் வச்சு மூழ்கி அடித்த மாதிரி. இப்போ நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது தேர்தல் ஆணையம் அவர்களை படிவங்களை கொடுத்து அவர்களை கணக்கிட்டு அதில் எத்தனை பேர் உண்மையிலேயே இறந்து போயிருக்கிறார்கள், அவர்கள் எத்தனை பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீக்கிறாங்க. அது ஏதோ ஒரு திட்டமிட்டு செயல்பட்டது மாதிரி தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே நீக்கியது மாதிரி நீங்கள் அதை சொல்கிறீங்களே, இது சரியா? நீங்கள் சொல்கிற நண்பரே, எஸ்ஐஆர்னு சொல்கிறது வந்து அப்படி நடக்கலை. ஒன்று நான் முதல்ல அதை புரியணும். நிறைய பேர் இந்த அதிமுக காரங்களும் சரி, சில ஆதரவாக இருக்கக்கூடிய பாஜக காரங்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது 7 தடவை நடந்திருக்கு, இது ஏற்கனவே நடந்தது தான், இதுவரை இந்தியாவில் நடந்தது இல்லை இது போல். இதை நான் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சில திமுக நண்பர்கள் கூட என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிரி அல்லங்கிறாங்க. எஸ்ஐஆரை எதிர்த்தாகணும், எஸ்ஐஆரை எதிர்த்தாகணும். ஏன்னா இதுபோல் இந்தியாவில் நடக்கலை. அதாவது 1950 மட்டும்தான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னல் மட்டும் அந்த நேரத்தில் தான் புதிதாக எல்லோரையும் வாக்கு பட்டியலில் சேர்த்தாங்க. அதற்கு பின்னால் என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு தடவையும் ஸ்பெஷல் ரிவிஷன், அதாவது செத்தவங்களை நீக்கிறது, புதிதாக வந்தவங்களை சேர்க்கறது, இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது தான் முதல் முறையாக 1950க்கு பின்னால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஸ்லேட்டை சுத்தமாக்கிட்டு புதுசாக ஒவ்வொருத்தர் பேரையும் எழுதுகிறாங்களே. அவன் தேர்தல் ஆணையம் சொல்கிறான் டீனோவா வந்து என்ன சொல்கிறது ரைட்டிங் அப்படிங்கிறாங்க புதுசாக. அப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படி எல்லாத்தையும் நீ சேர்க்கும் பொழுது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் இப்படிலாம் நடந்தது கிடையாது. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து இது ஏற்கனவே நடத்தியிருக்கோம் அப்படிங்க 2003 நடத்தியிருக்கோன்னு சொன்னாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நான் திரும்பியும் பல இதில் பேசியிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் 2003 நடத்துனதை கொடுங்கன்னு கேட்டால் என்கிட்ட இல்லைங்கிறாங்க. அப்புறம் பத்திரிகைக்காரங்கிட்ட கேட்டால் தொலைஞ்சு போச்சுங்கிறாங்க. அப்புறம் வந்து பிரசாந்த் பூஷன் வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அது காமிக்கிறார். இதுதான் 2003னா 2003 என்ன நடந்ததுன்னா, இது போன்று கேட்கவே இல்லை. அதாவது எல்லார்ட்டையும் எனிமரேஷன் ஃபார்ம் கேட்கல. அப்போ இந்த மக்களுக்கு இந்த ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறாங்க, அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்கன்னா தெரியல. இதுவரை இப்படி நடக்கலை, முன்னாலேயே நடக்கலை, 50க்கு பின்னால் இப்போ தான் முதல் தடவையாக நடக்கணும். ஏன் எல்லார்ட்டையும் கேட்கணும்? ஒரு ஏதாவது திருத்தம்னா என்ன? டெலிஷன், அடிஷன், இவ்வளவு மட்டும்தான். நீ எல்லார்ட்டையும் சான்ற கேளு. அப்போது இதை மாதிரி எனக்கு வரலாற்றில் ஒரு சின்ன ஞாபகம் வருது பாருங்கள். அதாவது அமெரிக்காவில் வந்து கருப்பர்களுக்கு பற்றி ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கருப்பர்களை அடிமைகளாக வச்சுருந்தாங்க. அப்போ வாக்குரிமை கொடுக்க முடியாதுங்கும் பொழுது போராட்டத்துக்கு பின்னால் வாக்குரிமை கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்கன்னா, கருப்பர்களில் இவ்வளவு படிச்சிருக்கணும் ஒரு கண்டிஷன், கருப்பர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கணும் ஒரு கண்டிஷன், கருப்பர்கள் 15 ஆண்டுகள் இந்த ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா வாக்குரிமை கொடு அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, கருப்பர்கள் எவரிடமே இல்லாத கண்டிஷனை போட்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தான்.
இதுதான் நடக்கு இங்கே. என்கிட்ட ஆதார் இருக்குது வேண்டாங்க. இப்போ என்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது வேண்டாம். 100 நாள் அடையாள அட்டை இருக்குது வேண்டாம். என்கிட்ட வந்து நீ கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது வேண்டாம். இது எதுவுமே வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்னா, சாதாரண மக்கள் யாரிடமும் இல்லாத அங்கே கருப்பர்கள் மாதிரி இங்கே நீ ஓட்டு போட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் வாக்காளர்களாக இருக்கக்கூடாது. அப்போது இதில் இன்னொரு செய்தி, இந்த வாக்காளர்களாக இல்லாத மட்டும் இல்லை, குடியுரிமையும் சேர்த்தே இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்து சொருகிறாங்க. அந்த இதோட கிளிக் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் 1995 ஒரு கேஸில் சொல்லியிருக்கு, இது குடியுரிமையை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, தெளிவாகவே சொல்லியிருக்கு. ஆனால் அதையும் மீறி இவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம்னா என்ன நோக்கம்? கருப்பர்களை நீக்க உள்ளுக்கு வரக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள். அப்போ ஏன் ஏழை எளிய மக்கள் சிறுபான்மை மக்கள்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த தலித்து மக்கள் மேலே, பெண்கள் மேலே, இவர்கள் மேலே ஒரு கூட்டமாகவே நம்பிக்கை இல்லை. அதாவது இவர்கள் எப்போதும் நமக்கு வாக்களிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழலை தான் இவர்களை வந்து இவர்களுக்கான ஒரு கூட்டத்தை வெளியே எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை. இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா, பெண்கள், ஏழைகள், தலித் மக்கள், இவர்களுடைய வாக்குகளை அதிகமாக நீக்கி இருக்கிறார்கள். பெண்கள் விவகாரத்தை 75% மேலாக பெண்கள் மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லும்போது உரிமை தொகை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. மகளிர் உரிமை தொகை பாஜக தரப்பிலேயே ஒரு வகையான அதிர்வலை பயனால் அதை செயல்பாட்டில் இருக்குது. பாஜக நிதி அமைச்சருக்கு பெண்கள் மத்தியில் ஒரு பிரபல்யம் இருக்கு, அதனால அவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு தெரிந்தே இந்த மாதிரி விமர்சனத்தை வைத்த அவர்கள் இன்னைக்கு பெண் இல்லை. அதாவது இப்போ இந்த நீக்கப்பட்டவர்கள் பூரா மக்கள் பூரா திமுக காரங்க கிடையாது. இந்த திமுக காரவங்க செல்வாக்காக இருக்கிற இடம் இது. ஆனால் அதுக்கு அவர்களுக்குன்று வாக்கு வங்கியாக இருப்பாங்களே ஒழிய நான் திமுக காரங்கன்னு சொல்லிட்டு தெரிகிற ஆள் கிடையாது. அப்போ சாதாரண ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், இங்கே சென்னை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே உழைக்கும் மக்கள் இருக்காங்க. அந்த சிட்டியை தவிர வந்து அவர்களை பூரா வந்து இன்றைக்கி ஓரங்கட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் திரும்பியும் வேற ஒரு காணொலியில் கூட பேசினேன். தேர்தல் ஆணையத்தை பற்றி இந்த அம்மையார் அவங்க பேர் என்ன, தமிழக தேர்தல், அவங்க மேலே நமக்கு எந்த விதமான ஒரு அவங்கள எதிர்க்கணுங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பீகார்லேருந்து நான் அனுபவத்தை பார்க்கும்போது, நீங்கள் என்ன நல்லவனா, நீங்கள் கெட்டவனா, நீங்கள் என்ன பேசுகிறேங்கிறத நான் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தான் நான் நம்புவேன். அதுதான் எனக்கு பாடம். நீங்கள் பீகாரில் என்ன செஞ்சீங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் அங்கே காலி பண்ணிட்டீங்களே, அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செஞ்சீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேருக்கு மேலே, 2.5 கோடி பேருக்கு மேலே சந்தேகத்திற்கு இடமான இடங்களில், வீட்டுகளில் 700 பேர் 500 பேர் ஒரே நம்பரில் உள்ள வீடுகள் எல்லாம் நீங்கள் அங்கே அதாவது ஃபைனல் லிஸ்ட்டுக்கு அப்புறம் இருந்தாங்க. எல்லாரும் நம்ம சொன்னோம். அதே போல் டூப்ளிகேஷன் ஓட்டு கிட்டத்தட்ட 53 லட்சம் பேர் டூப்ளிகேஷன் ஓட்டு இருந்து அதை நீங்கள் நீக்கவே இல்லை. அப்போ நீக்காமலே அவ்வளோ பேரும் போட்டிருக்காங்க. சமீபத்தில் 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு பேப்பரில் ஊடகத்தில் செய்தி, அந்த ஆஃபீஸர்கள், எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்களே, அவங்களுடைய லாக்கர், அந்த பிஎல்ஓக்கள், அவங்களுடைய லாக்கர்களை லட்சக்கணக்கான படிவங்கள் கொடுக்கப்படாமலே இருந்தது. இவ்வளத்தையும் செய்த ஞானேஷ்குமார் தலைமையிலான அந்த டீம் தானே இந்த உத்தரவுகளை போடுது. அப்போ நீங்கள் எப்படி உங்களை நான் நம்புறது? அப்போ எனக்கு நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படித்தானே எனக்கு சொல்லுது. நீங்கள் இதில் அதனால் நான் எங்கள் நம்பிக்கை இழந்துட்டோன்னு நான் சொல்லும் பொழுது எனக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு தேர்தல் ஆணையம், இண்டிபெண்ட் அத்தாரிட்டி நம்பிக்கை இழந்துட்டோங்கிறது. இப்போ இந்த பேட்டர்ன்ல பெண்களும் ஏழைகளும் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால திமுகவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி திட்டமிட்டு, குறிப்பா சென்னை அப்படிங்கிறதுனால அவர் இந்த விவகாரத்துல திமுகவின் 97,37,000 பேர் நீக்கப்பட்டதற்கு பிறகு நான் வச்சேன். இன்னும் ஒருவேளை அவர்கள் நீக்கப்பட்டதற்கு பிறகு இப்ப ஃபார்ம் எல்லாம் கொடுத்து, ஃபார்ம் 6 எல்லாம் கொடுத்து மீண்டும் இணைந்தாலும் கூட அது போக எஞ்சியவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகும் இணைக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க இல்லையா, அதாவது வாக்காளர்களாக தொடர முடியாது. அவர்களின் நிலை என்னவாக இருக்க போகிறது? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நீக்கப்பட்டவர்களில் அதாவது படிவங்கள் கொடுக்காமல் நீக்கப்பட்டவர்கள்,
அவர்களை பற்றி இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது அதுதான் பீகார்லேயும் இதுவரைக்கும் உள்ள அந்த உத்தரவுகள் படி அதாவது படிவங்கள் கொடுக்காமன்னு சொன்னால், இப்போ எல்லாரும் வந்து நம்ம நகரங்களில் உள்ளவங்கள பூரா நம்ம வந்து என்ன எஸ்ஐஆர் என்னன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க அன்றாடம் காட்சிகள் கிராமப்புறத்தை தான் ரொம்ப அதிகமான விவசாய இயக்கத்தில் வந்து அந்த போராட்டங்களையும் அவர்களையும் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, அங்கே அவங்க காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றாங்கன்னா அவனுக்கு நாளே கிடையாது. இந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். அதை பற்றி கவலைப்படாமல் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் ஃபார்ம் கொடுக்கலைன்னா அவன் நீக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த பெண்கள் நீக்கப்பட்டிருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நான் செய்தியை சொல்லி ஆகணும். மாஞ்சோலையில் 1857 தலித் மக்கள் அங்கே நீக்கப்பட்டிருக்கிறாங்க. முழுக்கவே நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றி இன்னும் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள்லாம் அங்கே வந்து என்ன செய்ய போகிறீங்கன்ட்டா, அங்கே அவர்கள் இல்லை, பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இல்லை, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே தான் குடியிருக்காங்கன்னு சொன்னால் வந்து அந்த கீழே பிளைன்ஸு அந்த மலையிலேருந்து இறங்கி அங்கே வந்து இருக்காங்க. அப்போது இவர்கள் முயற்சி எடுத்தால் அவர்களை சேர்த்துருக்க முடியும். அவர்கள் 1887 பேர் முழுக்க தலித்துகளை நீக்கியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் நம்ம கடுமையான ஒரு நெருக்கடிக்குள்ளாக மக்களை வைத்திருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு இதோடைய தாக்கம் புரியலை. இதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் புரியணும். ஆனால் ரொம்ப ஒரு படு மோசமான நிலைமையில் ஒரு கட்சி, ஒரு திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தங்களுடைய அரசியல் காரணமாக இதை பற்றி கவலையே படாமல் இருந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடியை சேர்ந்த அதிமுகவுக்கு நான் சொல்லி ஆகணும். இதில் நீக்கப்பட்டவங்களில் நாளைக்கு பெரிய அளவிற்கு இதற்கு காரணம் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். அதாவது இந்த எஸ்ஐஆரை எதிர்க்க தவறிய காரணத்திற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டார் வந்து எல்லாம் ஃபார்ம் 6 கொடுங்கன்னு. எப்படிப்பா படிவம் கொடுக்காமல் இருக்கவங்கலாம் எப்படி ஃபார்ம் 6 கொடுப்பாங்க? படிவமே கொடுக்காம அதனால் நீக்கிட்டாங்க, எப்படி ஃபார்ம் 6 கொடுக்குவாங்க? ரைட்டு. அப்புறம் இதில் இருக்கிறவங்க எல்லாமே அதில் உங்களுக்கு ஓகே ஆனவங்க கிடையாது, பேர் இருக்கவங்க போகிறான். அந்த இனிமேல் அதில் ரெண்டாவது எப்படி நீக்க போகிறாங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு பெரிய கண்டம் இருக்குது. நீங்கள் அந்த 2003 2005 வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தவங்களோட இப்போ இந்த பேரை மேப்பிங் பண்ணுவான். 2005 இப்போ அதில் கேட்டிருப்பாங்கள்ல, உங்கள் அப்பா நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் எங்கள் அப்பா நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஓகே அப்படிம்பா. இப்போ 2003 அந்த பேர் மேப்பிங் சரியாக வரல, நானும் சரியாக அந்த பேர் நானும் ஓட்டு போடலை அல்லது என் பேரும் இல்லைன்னா அவர்கள் நீக்கப்படுவார்கள். மேப்பிங்கில் இல்லைன்னா அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ கிட்டத்தட்ட 1 கோடிக்கு நெருக்கமாக மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. முந்தைய அதாவது கணக்கெடுப்புக்கு முன் 6 கோடியே 41 லட்சம் இருந்தது. இப்போ 5 கோடியே 42 லட்சம் பேருங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 5 கோடியிலையும் இன்னும் குறையுமா? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் அவர்கள் தணிக்கை செய்யும் போது அதில் கூடுதலாக குறைப்பதற்கு இன்னும் நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏகப்பட்ட பேர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மேப்பிங் இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த நோட்டீஸ் தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி ஓகே இருந்தால் சரின்னு சொல்லலை. அந்த அதிகாரிகள் அவர்கள் வந்து தங்களுக்கு வந்து திருப்தி அடைகிற வகையில் இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லியாச்சுன்னா அவங்க ஓகேம்பாங்க. எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் இந்த 50 நாளைக்குள்ளே இவங்க கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்னும் கூடுதலாக நீக்கப்படுவதற்கான ஒரு அடுத்த கண்டம் இருக்குது. இதை விட ஒரு மிகப்பெரிய கண்டம் வந்து நமக்கு 13வது டாக்குமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? என்னது 13வது டாக்குமெண்ட்டு? பீகாரில் உள்ள வாக்காளர் பட்டியலை 13வது அதோட எக்ஸ்ட்ராக்டை கொடுத்துருக்காங்களே, அந்த மக்கள் அந்த 13வது டாக்குமெண்ட்டில் இங்கே உள்ள புலம்பெயர்ந்து வந்திருக்காங்களே அந்த மக்கள் எத்தனை லட்சம் பேரை அந்த எந்த தொகுதியில் சேர்த்து ஃபார்ம் 6 கொடுத்து வாக்களிக்க வைக்கிறார்களோ என்று நமக்கு தெரியவில்லை. இது மிக மிக பெரிய ஆபத்து. அப்போ இதெல்லாம் எதை நோக்கி செல்லுகிறது என்றால், என்ன காரணத்திற்காக உச்சநீதிமன்ற நீதிபதியை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவிலிருந்து நீக்கி அமித்ஷாவும் பிரதமரும்
இருவரும் சேர்ந்து ராகுல் காந்தி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஞானேஷ்குமாரை தேர்ந்தெடுத்தாங்களே, அந்த நோக்கம் இதற்காகத்தான். இந்தியா முழுவதும் என்ன கடைசியில் என்ன வருதுன்னா, இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்கணும், தேர்தல் நடந்தது போல் நடக்கணும், நாங்கள் தான் ஜெயிக்கணும். அப்போ இதில் நீங்கள் ஒரு செய்தியை நான் சொல்லணும். 20வது நூற்றாண்டில், போன நூற்றாண்டில் சர்வாதிகாரிகள் இருந்தாங்க. முசோலினி, ஹிட்லர்னு பல நாடுகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மிலிட்ரி யூனிஃபார்மில் வந்துட்டு இராணுவ சட்டங்கள் போட்டு வருவாங்க. 21வது நூற்றாண்டில் உள்ள சர்வாதிகாரிகள்லாம் அப்படிலாம் யாரும் கிடையாது. இங்கே 21வது நூற்றாண்டில் மிலிட்ரி யூனிஃபார்மில் வரமாட்டாங்க, அவங்க இராணுவ சட்டம் போட மாட்டாங்க, தேர்தலை நடத்துவாங்க, தேர்தல் ஆணையங்கள்லாம் வச்சுருக்கோம், எல்லா விதமான ஜனநாயகமும் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் காணிக்கப்படும். அங்கே அதாவது 2 கட்சிகள் ஓடப்போகுதுன்னு சொன்னால் தேர்தல் எலெக்ஷனில் ஒரு கட்சிக்கு வந்து எதிர்கட்சிக்கு வந்து பெரிய மலை மேலே ஓடுற மாதிரி வைப்பான், இந்த ஆளுங்கட்சிக்கு சமதளத்தில் ஓடுற மாதிரி வைப்பான். கடந்த தேர்தலில் பார்த்தோமே 2024 காங்கிரஸ் கட்சியோட கணக்குகளெல்லாம் முடக்கிட்டானுங்க ஐயா. ஒருத்தர் ராகுல் காந்தி பிளெயினுக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் அந்த ஆள் திண்டாடிட்டு கிடந்தார். ஆனால் இவங்களுக்கு எல்லா பணத்தையும், அந்த பிஎம் கேரு பணம் வந்து வாண்டு எல்லா பணத்தையும் வச்சுட்டு கோடிக்கணக்கான அளவுக்கு பணம், எதிர்கட்சிகளை பூரா ஏஜென்சிகளை ஏவி விடுறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தேர்தல் நடக்கணும், ஜனநாயகம் நடக்கணும், நடப்பது போல் இருக்கணும். அப்போது இப்போ இந்த நூற்றாண்டினுடைய சர்வாதிகாரிகளா இந்தியாவில் பார்க்குறோம்ல, இவர்கள் சர்வாதிகாரி மாதிரி முகம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டாங்க, இராணுவம் சட்டம் நடக்காது. இவர்கள் மக்கள் செல்வாக்கு இருப்பதாக காண்பிக்க வேண்டும். அப்போ தேர்தலில் அடிக்கடி இவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும், அடிக்கடி ஜெயித்து கொண்டே இருப்பது போன்ற நிலைமையை தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கு தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆணையத்தை கைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, பணம் தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி தான். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் 65 லட்சத்தை 97 லட்சத்தை நீக்கிட்டாங்க. அதில் செத்தது வந்து கிட்டத்தட்ட 26 லட்சங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேனே, இறந்தவர்கள்ங்க 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க அதிகப்படியாக இறந்துருக்காங்க. அப்படி பேட்டர்னே கிடையாதுங்க, அன்யூஷுவல் பேட்டர்னுங்க. அதாவது ஹிந்துவில் தெளிவாக போட்டிருக்காங்க, எங்கேயுமே அதாவது யோசிக்க முடியாத அளவுக்கு. வயது முதிர்ந்தவர்கள் தானே இறப்பு அதிகமாக இருக்கணும், அப்படித்தானே? வயது குறைஞ்சவங்க அதிகமாக இறந்துருக்கிறாங்க. அப்படி வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாக்குச்சாவடியில் இருக்குது. பெண்கள் வந்து இடம் மாறி போவாங்க, ஆண்களும் பெண்களும் இடம் மாறி போவாங்க. ஆனால் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இடம் மாறி போயிருக்காங்கங்கிற வந்து ஒரு என்ன சொல்கிறது, 35 வாக்குச்சாவடிகளில் அவங்க பேரை நீக்கியிருக்காங்கங்க. அதில் வந்து அது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கே பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி தோணுது. இப்போ இது ஒரு இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கட்சிகள், எல்லா கட்சிகளும், நான் கூட அன்றைக்கி பேசும்போது சொன்னேன், பாஜக இது யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டோம், ஆனால் இந்த மக்கள் குடியுரிமையை நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் நீக்குவாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமையை நீக்குவதற்கான உரிமை கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்யலாம், இவர்கள் எல்லாம் வந்து இந்திய நாட்டுடைய வாக்காளர்கள் கிடையாதுன்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதலாம். இப்போ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஓட்டுரிமை அப்படிங்கிறத இழந்தாலும் கூட, நான் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவன் அப்படிங்கிறத தாண்டி இங்கே வாழ்வதற்கே தகுதியற்றவன் அப்படிங்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோமா? அப்படி போயிட்டு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நான் குடியுரிமை, அதாவது இந்த லிஸ்ட்டில் நான் இடம்பெறவில்லை என்றால் அவர்களின் நிலை இந்த எலெக்ஷனுக்கு பிறகு என்னவாக இருக்கும்? அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அணுகுவார்கள்? அதான் சொல்கிறேன்னா, படிவம் கொடுக்காதவங்களுக்கு பேரை நீக்கிட்டாங்க. இன்னும் படிவம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்கள்ல, இடமாற்றம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க முழுக்க வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனை திருப்திப்படுத்த வேண்டும் அந்த அதிகாரிகளை. அதில் மீதம் உள்ளவங்க இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி ஐயா முக்கியமான பொறுப்பேற்கணும், நம்ம மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து பொறுப்பேற்கணும். நாம் வந்து இந்திய நாட்டில் நாம் வந்து வீதிக்கு வர்றதை தவிர வேறு வழி என்னதான் இருக்க முடியும் இல்லையா? அப்போ இது நிறைய பேர் நம்ம மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள் ஒரு புரிதல் இருக்குது. ஓட்டு போடலைன்னா நான் இது வரைக்கும் ஓட்டு போட்டது கிடையாதுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வரைக்கும் உள்ள நிலைமை வேறு, இப்போ உள்ள நிலைமை வேறு.
இப்போ நீ வந்து இப்போ இந்த குடியுரிமையை அவன் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால, குடியுரிமையை லிங்க் பண்ணியிருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குங்க நிறைய பேருக்கு. இந்த அதிமுககாரங்களுக்கு இருக்கானே, அதிமுக நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கட்சி மேலே எனக்கு ஒன்றும் பெரிய வெறுப்பு கிடையாது. அவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வரவேற்கிறோம்னு அதனால தான் நான் சொல்கிறேன். வேறு எந்த சின்ன சின்ன கட்சிகளை பற்றி நான் பேச தயாராக இல்லை. அப்போ இந்த குடியுரிமை வந்து லிங்க் ஆகிருக்குங்கிற விஷயமே அவர்களுக்கு தெரியாத நிலைமையில் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் அவங்க மூளையில் பார்த்தாங்களா இல்லையா, இல்லை பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்போது இன்றைக்கு நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைகள் நமக்கு கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய எந்த திட்டங்களும் எனக்கு கிடைக்காது. ஸ்கூலில் போய் வந்து என் பையனை சேர்க்கணும்னு சொன்னால் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆர்யூஏ இந்தியன் சிட்டிசன்னு கேட்டால் சொல்ல முடியாது. இந்திய சிட்டின்னு சொன்னால் ஃப்ராடுன்னு சொல்லிடுவான். வந்து எந்த இதுவும் உங்களுக்கு கிடையாது. இப்போ என்ன செய்ய போகிறோம், கேள்விக்குறி தான். அப்போ குடியுரிமையை பாதுகாப்பதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து அடுத்த கட்டத்திற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற நிலைக்கு தான் இருக்கிறோம். இதுதான் வந்து நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறது. ரொம்ப நன்றி ஐயா. இது வந்து வெறுமனே வாக்களிப்பு அளிக்கிற பிரச்சனை இல்லை. இது நம்மளது குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நாம் இந்த நாட்டின் குடிமக்கள் தானா அப்படிங்கிறதையே தேர்ந்தெடுக்கிற, அதையே நிர்ணயிக்கிற இடத்திற்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வந்து நடத்தி முடித்திருக்கிறது, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக இவைகள் எவ்வாறு மக்களுக்கு எதிராக இயங்குகின்றன, எப்படி ஒரு மாபெரும் துரோகத்தை இழைக்கின்றன அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வீதியில் இறங்கி போராடுவது வந்து நான் திரும்பவும் அதில் சொல்வது அஹிம்சையான போராட்டம். வன்முறைக்கு போய் இடம் கிட்டக்கூடாது. ஏன்னா அது நமக்கு நம்முடைய, ஏன்னா காந்தி பேரை கூட நீக்கிட்டாங்க பாருங்கள். காந்தியினுடைய ஃபாலோயர்ஸ் நம்ம. அதனால் அந்த வகையில் வந்து இதை நோக்கி நீங்கள் மீண்டும் எல்லா இடங்களையும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க. நாம் பார்க்குற மக்கள் எல்லார்கிட்டையும் வந்து கட்சிக்காரங்க வந்து யார் யார் நீக்கியிருக்காங்க என்னங்கிறத பார்த்து எங்கே இருக்காங்கங்கிறத சேர்க்குறதுக்கு நம்ம பார்ப்போம். அதுதான் செய்ய முடியும். நன்றி. நன்றி, வணக்கம்.